ஹாய், ஐ எம் பர்விந்தாஜ். இன்றைக்கி சைக்காலஜி ஃபேக்டில் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் டைம். எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈகராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற டைம். இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது. புக்கை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருது, படிக்கணும்னு நினச்சாலே எனக்கு தூக்கம் வருது, இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நாங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தூக்கம் ஏன் வருது? ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தூக்கம் வரும். ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு என்ன செய்யணும்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிடிச்சி செய்யணும். ஒரு இஷ்டப்பட்டு நம்ம செய்யும்போது என்ன செய்யாது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது. நம்ம தூக்கம் எதனால் வருது, என்ன ரீசன் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் தூக்கம் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தோம். ஏதாவது இருட்டான இடத்துலேருந்து படிக்கும்போது அந்த இருட்டு வரும்போதே நம்மளுக்கு இந்த ஸ்லீப்பிங் ஹார்மோன் வந்துடும், மெலட்டோனிங்கிற ஸ்லீப்பிங் ஹார்மோன் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ படிக்கக்கூடிய இடத்த மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அதாவது ரொம்ப வெளிச்சமான இடத்துலேருந்து என்ன செய்யணும்னா படிக்கணும். இருட்டிலேருந்து படிக்காமல் கொஞ்சம் வெளிச்சமான இடம், ரொம்ப ஏரேஷன், நல்ல காற்றுள்ள இடம் பார்த்து என்ன செய்யணும்னா படிக்கணும். படித்தாலே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், படிக்கலாம், தூக்கம் வராது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய இடம் ஒரே நேரத்தில் எப்போவுமே ஒரே இடத்துல இருந்து படிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஒரே இடத்துல உட்காந்துருக்கும்போது நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். அதாவது போரிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் படிக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணணும்னா அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக படிச்சுட்டே இருக்கும். கண்டினியூவஸாக பிரேக்கே இல்லாமல் படிச்சுட்டே இருக்கும். பிரேக்கே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், நம்மளுக்கே போர் அடிக்கும் பிரேக்கே எல்லாம் படிக்கும்போது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ் பிரேக், இல்லாட்டா ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு 20 மினிட்ஸ் பிரேக், இப்படி பிரேக் எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய இன்னும் அதே போல் தான் பெட்லேருந்து படிக்கக்கூடாது. நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா பெட்லேருந்து படிப்பாங்க. திருப்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி படுத்துருவாங்க. திருப்பி படுத்துட்டு படிப்பாங்க. அதுக்கப்புறம் படித்து லாஸ்ட் என்ன செய்வாங்கன்னா தூங்கிடுவாங்க. ஸோ இந்த ஹேபிட்டை என்ன செய்யணும்னா மாற்றணும். அதே மாதிரி நம்ம எப்போ படிக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெவி மீல்ஸ் எடுக்கவே கூடாது. ஹெவி மீல்ஸ் எப்போவுமே நம்மளை வந்து டம்ப் பண்ணும். நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரௌசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால லைட் ஃபுட்டாக இருக்கணும். அதே டைம் அது வந்து ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க உட்காரும்போது கண்டிப்பாக ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு உட்காந்துக்கணும். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். டீஹைட்ரேஷன் இருந்தால் நம்ம எப்போவுமே எப்படி ஆகிறோம்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன செய்யணும், ரொம்ப நேரம் முடிச்சது படிக்க முடியாது. டயர்டு வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துன்னா தூக்கம் வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னா காஃபி, அதே மாதிரி நம்ம தூக்கம் வரும்போது என்ன செய்யணும்னா காஃபி, டீ, இதே மாதிரி ஏதாவது ஒரு பிவரேஜ் குடிக்கணும். அதுக்குன்னு இந்த ஹேபிட்டை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன் டைம் ஒரு 2 டைம்ஸ் இதே மாதிரி என்ன பண்ணணும்னா காஃபி, டீ, அதே மாதிரி பீவரேஜஸ் வந்து குடிச்சிக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போ தூக்கம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி உள்ள நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம், தூங்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். அதாவது டே டைமில் தூங்காமல் நைட் டைமில் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு அடிக்கேட் ஸ்லீப், ஒரு 7 ஹவர்ஸ் என்ன பண்ணணும், டீப் ஸ்லீப் பண்ணிக்கணும். டீப் ஸ்லீப்பில் இருந்தோம்னா நம்மளுக்கு டே டைமில் என்ன செய்யாது, புக் எடுத்தாலும் என்ன பண்ணாது, தூக்கம் வராது. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான். மைண்ட் செட் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணாது, புக்கை எடுத்து நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அதே மாதிரி ஒரே பேஜ்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், அந்த கண்டென்ட்டை வச்சுட்டே இருப்பாங்க. அந்த கண்டென்ட்டை வச்சுட்டே இருக்கும்போது அந்த கண்டென்ட் ஃபுல்லாக போர் அடிச்சு திருப்பி 1 hour 2 hour 1 day ஃபுல்லாக அதே பேஜில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க கண்டென்ட்டை என்ன பண்ணலாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அடுத்த நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு என்ன செய்யலாம், மூவ் ஆகிக்கிடலாம். அதுக்குன்னு நெக்ஸ்ட் கண்டென்ட் மூவ் ஆகி லாஸ்ட்டு புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் என்ன செய்யணும், ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு போரிங்காக இருக்கா, அடுத்த கண்டென்ட்டுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதே மாதிரி சில பேருக்கு எல்லா கண்டென்ட்டுமே போரிங்காக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துலேருந்து அந்த படிக்கிற கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டுக்குள்ளேயே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் டிப்ஸு, நம்ம படிக்கும்போது என்ன பண்ணால் ஒரு லைட் மியூசிக் போட்டுட்டு, அதாவது மியூசிக் வித்தவுட் வாய்ஸ் இல்லாமல் ஸ்லைட் மியூசிக் இருக்குல்ல, அந்த ரிதமிக் மியூசிக் போட்டு படித்தா நம்மளுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுமா, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டடி டிப்ஸை என்ன செய்யணும்னா படிக்கிறதுக்கு என்ன படிங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுங்கள், இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கிடுங்க. மைண்ட் செட் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா படிக்கக்கூடிய படத்தை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். நம்ம ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகே, தேங்க்யூ. இனி நெக்ஸ்ட் உள்ள சைக்காலஜிக்கல் ஃபேக்டில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.